வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் புகழ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சூரியன் புகழ் பார்க்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, ஒரு விழிப்புணர்வு காணொலி கருத்து தான் பார்க்க போகிறோம். அரசு பேருந்துகள் வாகன விபத்து பற்றி ஒரு கருத்து தான் சொல்ல போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல வந்து கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கும்பமேளா நடைபெற்றது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்ட நெரிசலில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதுக்கு வந்து அரசு சார்பில் நிவாரணம்லாம் கேட்டு போராடினாங்க. அது பார்த்துருப்பீங்க. அதே போல் வந்து ஐபிஎல்ல வந்து கூட்ட நெரிசலில் இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க கர்நாடகாவில். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, திருப்பதியில் திருப்பதியில் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்ட நெரிசல் சொர்க்கவாசல் திறக்கும்போது வந்து கூட்ட நெரிசல் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதையும் பார்த்துருப்பீங்க. அதுக்கும் அரசு சார்பில் வந்து பிரதமரே இழப்பீடு கொடுத்தாரு. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா, சபரிமலைக்கு போகிறவங்களுக்கு வந்துட்டு எந்த விபத்தும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தரிசன டிக்கெட் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா, அதிலே வந்து ரூ. 10 வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அங்கே சபரிமலைக்கு வந்து யாராவது இறந்துட்டாங்கன்னா, அவங்க குடும்பத்துக்கு ரூ. 5,00,000 கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிற மாநிலங்கள்ல வந்து அரசு பேருந்தில் பயணிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் டிக்கெட் போல வந்துட்டு அதிலே வந்து இன்சூரன்ஸ் இருக்கும். ட்ரெயின் டிக்கெட்லாம் பயணிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் இருக்கும். ரூ. 10 இன்சூரன்ஸ் இருக்கும். அந்த இன்சூரன்ஸ் மூலமா அவங்க போகிறவங்க வந்து கிளைம் வாங்கிக்க முடியும். ஏதாவது அசம்பாவிதம் விபத்து ஏற்படும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயின் டிக்கெட்டை வந்து சப்மிட் பண்ணிட்டு வந்துட்டு எல்லாமே வந்து கிளைம் இன்சூரன்ஸ் கிளைம் வந்து வாங்கிக்க முடியும். ஆனால் வந்து அரசு பேருந்தில் வந்து பிற மாநிலங்களில் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஆனால் வந்து தமிழகத்தில் வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அரசு பேருந்தில் இலவசமாக பயணிக்கலாம்னு வந்து தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியே சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க தமிழகத்தில். அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அரசு பேருந்து இப்போ சமீபத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆக்சிடென்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து விபத்துக்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். பார்த்தீங்கன்னா, சன்மானம் கூட விபத்துலேருந்து காப்பாற்றுறவங்களுக்கு வந்து ரூ. 10,000 வந்து உயர்த்தி கொடுத்துருக்கு தான் வந்து சொல்லியிருக்கோம். அறிவிச்சு தான் வாங்கி கொடுத்துருக்கோம் நம்ம கப்பு 48ல். அதே போல் தான் இப்பயும் ஒரு கருத்து சொல்கிறேன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரசு பேருந்தில் பயணித்து வந்து இருக்கிற எண்ணிக்கை வந்து குறைக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அரசு பேருந்தில் பயணித்து இறந்துட்டா வந்து உத்தரவாதமாக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இழப்பீட்டு தொகை வந்து அரசு தரணும்னு சொல்லி டிஎம்கே தலைவர் கூட கடிதம் கொடுத்துருக்கோம். இதை வந்து தமிழக அரசு கன்சிடர் பண்ணணும். ஏன்னா வந்து இப்போ அரசு பேருந்தில் அதிகமாக பயணிப்பாங்க. அவங்களுக்கு வந்து காப்பீடு டிக்கெட் வாங்கும்போது காப்பீடு பிற மாநிலங்கள் வழங்குறது போல வந்து வழங்குறதில்ல. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, அரசு பேருந்து ஓட்டுநர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் கொடுங்க. ஏன் வந்து அரசு பேருந்து வந்து ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் கொடுக்கணும். ஆக்சிடென்ட் ஆகாமல் வந்து வாகனம் ஓட்டணும். அவங்களுக்கு எல்லா கண்ட்ரோலை பற்றியும் சொல்லிக் கொடுக்கணும். அதே போல் வந்து அவங்களுக்கு ஷிஃப்ட் முறையில் வந்துட்டு ரொட்டேஷனாக கண்டினியூஸாக ஒர்க் பண்ண விடாமல் வந்து ஒரு ஷிஃப்ட்னா ஒரு நாளைக்கு ஒரு ஷிஃப்ட் தான் அவங்க ஒர்க் பண்ணுறோம். அப்போ தான் வந்து ஆக்சிடென்ட் வந்து தவிர்க்க முடியும். தூக்கம் நல்லா வந்தால் தான் டிரைவர் கரெக்டாக வண்டி ஓட்டுவார். அப்படின்றத வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு விழிப்புணர்வு காணொலி சொல்லி நம்ம அரசு பேருந்து விபத்து சார்ந்து வந்து ஒரு கருத்தை வெளியிட்டோம். இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து சூரியன் புகழ்.